Hello, நான் பிரசன்னா அழகர்சாமி பேசுறேன். Indeed, I'm so happy and privileged that எங்க சாந்தா மேம் என்கிட்ட விஷஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். மேமோட எக்ஸிஸ்டிங் யூடியூப் சேனல் shanthastable இன்னொரு பிக்கஸ்ட் அவென்யூ இஸ் Shanthas Cakes, in which ma'am is very proficient. Cakesனாலே it is synonymous to Shantha ma'am. So cake எவ்வளோ சாஃப்ட் அண்ட் மெல்டிங்கா இருக்குமோ அதே மாதிரி தான் மேமும். வெரி சாஃப்ட் ஸ்போக்கன், ஹைலி மெல்டிங். அண்ட் மேம் வந்துட்டு அந்த குட்டி குட்டி நுவான்சஸ், சின்ன சின்ன விஷயங்கள் which she teaches, நம்ம அதை அப்ளை பண்ணாலே அந்த கேக்குக்கு வந்துட்டு ஒரு வேற லெவல் டேஸ்ட் வரும். இப்ப எப்படி அம்மா எல்லாமே வந்துட்டு பெரிய லெவலில் வெடிச்சுமா அப்படி அம்மாவோட கைப்பட்டாலே எப்படி ஒரு யம்மியா இருக்கும், அந்த மாதிரி தான் மேமோட கேக் பேக்கிங் டெக்னிக்ஸ். அண்ட் மேம் எங்களுக்காக நிறைய ஷோஸ் ஜெயா டிவியில பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே அவாய்ட் பண்ணுவாங்க, லெட்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு வரும், எங்களுக்கு மேமோட ஷோ எப்போ அடுத்தது மேமோட அந்த கேக் பேக்கிங் செஷன்ஸ் நீங்க கொண்டு வர போறீங்க. ஏன்னா யார் வேணாலுமே ஈஸியா கேக் பண்ணலாம்ங்கிற மாதிரியான ஒரு ஈஸி டு காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல மாட்டேன், ஒரு டிஃப்ரெண்ட் வேற லெவல் ஆஃப் கேக் பேக்கிங் தான் மேம் வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் மேமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவங்க கேக் பேக்கிங் பண்ணும்போது நம்மளோட சேனல்ல when she is doing that, like baking cakes for us or cooking something else for us, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் மேம் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஷார்ட்டுக்காக மட்டுமே she never brings ingredients. அங்க யூனிட்ல எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேரும் சாப்பிடுற மாதிரி she brings ingredients. அண்ட் அவங்க குக்கிங்ல எவ்வளோ ஹாப்பியா குக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சர்விங் கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் நல்லா சாப்பிடணும். அது உண்மையிலே அந்த மதர்லி ஒரு கேர் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். ஸோ மேம், இட்ஸ் ட்ரூலி ஐ டோன்ட் நோ வாட் டு சே, என்ன சொல்றதுன்னா உங்க கூட ஷேர் பண்ண தோஸ் மொமெண்ட்ஸ் வேர் எக்ஸ்ட்ரீம்லி வண்டர்ஃபுல். I wish you all the very best. So எல்லாருமே சாந்தா கேக்ஸ் பாருங்க, நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க கத்துப்பீங்க. All the best ma'am. So happy baking to all of you. இன்னைக்கு சின்ன ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போறேன். சின்ன லிலிஸ் மாதிரி இருக்கும், இது டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்கும். நான் இன்னைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறது முதல் ஷாந்தாஸ் கேக்ஸில் உங்களுக்கு செய்து காட்ட போகிற பூ இது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். மாடலிங் பேஸ்ட், அதாவது மாடலிங் ஃபாண்டன்ட் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செய்து காட்டினேன். ஸோ அந்த மாடலிங் பேஸ்ட் எப்போவும் செய்த உடனே கிளாட் ரேப்பில் எப்படி சுற்றி வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், அதை நாங்கள் எடுத்து அது கொஞ்சம் கலர் நான் போட போகிறேன். ஸோ எப்போவுமே எங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அவசியம் தேவை. ஸோ இந்த சின்ன ஃப்ளவர் செய்கிறதுக்காக சில டூத் பிக்ஸ் இங்கே நான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நொசலோ அல்லது வேறு கட்டரோ எதுவும் தேவைப்படாது. முதல்ல இதை ஒரு தடவை அப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். கலர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதை பிசையணும். அது ஈவனாக எல்லா இடத்துலையும் சேரணும். ஓகே, ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. கலர் நல்ல ஈவனாக மஞ்சள் நிறம். ஸோ நீங்கள் உபயோகப்படுத்த போகிற ஐசிங் ஒரு கொஞ்சம் தான் நீங்கள் கையில் எடுப்பீங்க, மிச்சத்தை அப்படியே கிளாட் ரேப்பில் சுற்றி வச்சிடணும். ஸோ இது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணிக்கலாம், அப்பப்போ டஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் சும்மா ஒரு சின்ன ஒரு டியர் ட்ராப், ஒரு தண்ணி ட்ராப் மாதிரி ஒரு அளவு நீங்கள் கையில் எடுத்துக்கணும்.
இது வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ், ஸோ ரொம்ப டெயின்ட்டியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவு இப்படி எடுத்துட்டு அதை வந்து இப்படி ஒரு கோன் ஷேப்பில் நீங்கள் இப்படி கையாலேயே ஷேப் பண்ணணும். அப்புறம் மேலே இப்படி கொஞ்சம் அமர்த்தி ஃப்ளட் ஆக்கணும், ஃப்ளட்டன் பண்ணணும். இது பாருங்கள், இது இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணணும், இப்படி ப்ரெஸ் பண்ணணும், இப்படி. ஸோ 5 தடவை இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்து இதில் விழும் பாருங்கள். அப்புறம் வந்து இது வந்து ரொம்ப லாங்காக இருந்தால் இது வந்து நீங்கள் அப்படியே பிஞ்ச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், முதல்ல ஒரு கோன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மேலே ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தொட்டுக்கணும் இந்த டூத்பிக்கில். பாருங்கள், 1 2 3 4 5. ஸோ அப்படி அந்த பூ மாதிரி அந்த ஷேப்புக்கு அது வந்துடும். One, 2, 3, 4, 5. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய த ஈஸியஸ்ட் ஃப்ளவர் ஃபாண்டன்ட்டில் இதுதான். ஸோ இது மாதிரி ஒரு கேக்கை நீங்கள் டெக்கரேட் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வேணும். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து சும்மா இருக்கிறப்ப எல்லாம் இது வந்து நீங்கள் செய்யலாம். செய்து அப்படியே எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும். கண்ணால் பார்க்குற எந்த ஒரு பூவையும் நீங்கள் ஐசிங்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து முதல்ல வந்து இந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃப்ளவர் மேக்கிங் எல்லாம் செய்கிறப்போ நாங்கள் உபயோகப்படுத்துகிற ஸ்டேமன்ஸ், அந்த ஸ்டேமன்ஸ் வந்து இது நடுவில் நாங்கள் வைக்கலாம். ஆனால் அது வந்து யூஸ் பண்ணுறது அவ்வளவு நல்லதில்லைன்றது வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகள் வந்து இதை எடுத்து சாப்பிடும்போது தச்சையில் அதுவும் சேர்ந்து வாயில் போயிடுச்சுன்னா இட்ஸ் டேஞ்சரஸ். ஸோ அதால் நானுமே கூட இப்போ அது யூஸ் பண்ணுறது இல்லை. ஃப்ளவர் ஸ்டேமன்ஸ் நான் உபயோகப்படுத்துறது இல்லை. ஏன்னா அது ஆர்டிஃபிஷியல். அது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டேமன்ஸ்ன்னு சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு பண்டில் மாதிரி அப்படியோ கட்டி வச்சுருப்பாங்க ஒரு கம்பியால். ஸோ இது வந்து ஃப்ளவர் மேக்கிங், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து நாங்கள் செய்கிறப்போ இது வந்து அநேகமாக நாங்கள் நிறைய உபயோகப்படுத்துவோம். இது பாருங்கள், இப்படி இருக்கும். இது ஒன்று வெட்டி இருக்குது, அப்படி இப்படி லாங்காக இருக்கும், 2 பக்கமும் இருக்கும், 2 பக்கமும் இருக்கும். இதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், 2 வெட்டணும் அப்படியே நடுவில். ஸோ இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு லைட் மாவ் கலரில் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது இருக்குது. இது நல்ல அழகாக போகும், இந்த இதோட ஒத்து போகும், இந்த எல்லோ கலரோட. அப்படி இல்லைன்னா இப்படி கூட ஒயிட் ஸ்டேமன்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லா கலர்ஸ்லையும் இருக்கும். இது க்ரீனில் கூட இருக்கும் ஸ்டேமன்ஸ். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் பெருசு பாருங்கள், இது பெருசு. இது பாருங்கள், இது பெரிய பல்ப் மாதிரி இருக்குது, பெருசு. இது வந்து ரொம்ப சின்னது. அப்போ இந்த சின்ன டைனி ஃப்ளவர்ஸுக்கு இதுதான் சரியாக வரும். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன இது மாதிரி ஒரு சின்ன ஒரு கப்பில் இது மாதிரி ஒரு குட்டி ப்ரஷ். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், நான் இதை எப்படி இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, நான் இது எப்படி செய்கிறேன்றதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இது யூஸ் பண்ணுறது பண்ணாதது உங்களுடைய இஷ்டம். இப்போ பாருங்கள், இதால் ப்ரஷ்ஷால் கொஞ்சம் தண்ணி நடுவில் போட்டுட்டு இது அப்படியே உள்ள போட்டுறாங்க. பாருங்கள்,
இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது லுக் ஸோ பியூட்டிஃபுல். ஆனால் இது வந்து நீங்கள் உபயோகப்படுத்துகிறதாக இருந்தால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன பிள்ளைகள் கையில் இது போகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். சும்மா டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துடுறதா இருந்தால் சரி, பட் சில பிள்ளைகள் எடுத்து வாயில் போட்டுருவாங்க. ஸோ அதனால் இது உங்களுக்கு நான் செய்து காட்டணுன்றதுக்காக செய்கிறேன். ஸோ இப்போ இந்த எல்லோ கலர் ஐசிங், வெளியில் எடுத்த ஐசிங் எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸை செய்து முடிச்சிடுங்க. இது வந்து பெயிண்ட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஃப்ளவராக இருந்தால் கூட அதுக்கு முழு எஃபர்ட்டும் போட்டு நாங்கள் செய்தோன்னா ரொம்ப அழகாக வரும். இந்த எல்லோ டியூலிப்ஸ் வந்து நான் செய்ய ஆரம்பித்தது என்னமோ ஆஸ்திரேலியாவில் தான். ஆனால் எனக்கு அதை கம்ப்ளீட் பண்ண கிடைக்கல. நான் செய்து காய வச்சேன், ஆனால் அதை பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் இந்த டிலே. ஏன்னா நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறேன். இப்போ நான் சென்னையில் இருக்கேன். இந்த எபிசோடை எப்படியாவது முடிக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி வந்து இங்கே சென்னையில் வந்து நான் தங்கியிருக்கிற ஹோட்டலில் இந்த ஃப்ளவர்ஸை வந்து நான் இன்றைக்கி செய்திருக்கேன். அது எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காட்டிட்டேன்னா இந்த எபிசோட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் செய்திருக்கேன். நான் fondant.I அங்கேருந்தே கொண்டு வந்தேன். ஏன்னா இங்கே தேடி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம்னு அங்கேருந்தே கொண்டு வந்தேன். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லோ கலரிங் வச்சுருக்கேன் இங்கே. ஸோ அந்த எல்லோ கலரிங்கால் இதை எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது வந்து நீங்கள் எல்லோ கலரிங் உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா கேசரி பவுடரை தண்ணியில் கரைச்சி உபயோகப்படுத்தலாம். ஸோ இன்றைக்கி நான் உபயோகப்படுத்துகிறது வந்து கேசரி பவுடர். ஓகே, இது வந்து கேசரி பவுடர் நான் தண்ணியில் கரைச்சிருக்கிறேன். ஸோ வந்து பாருங்கள், ஒரு அழகான குட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு லைன்ஸில் அந்த கலர் பட்டாலே போதும். அப்போ தான் அந்த பெட்டல்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு சில ஃப்ளவர்ஸை வந்து முழுசாக கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம், இப்படி ஃபுல்லாக. சிலது வந்து நீங்கள் ரொம்ப லைட் கலராக கூட பெயிண்ட் பண்ணலாம். ஆனால் சிலது வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணாமலே கூட விட்டுறலாம். அதனால் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது, லைட் கலர். இந்த நிகழ்ச்சியில் வந்து பிரசன்னா அழகர் சாமி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பிரசன்னா வந்து எனக்கு ரொம்ப வருஷங்களாக தெரியும். ஏன்னா நான் ஜெயா டிவியில் நிகழ்ச்சிகள் செய்கிறப்போ அவங்க வந்து அங்கே ஆங்கராக இருந்திருக்காங்க, நியூஸ் ரீடராக இருந்திருக்காங்க. ஸோ நாங்கள் ரொம்ப அன்பாக பழகியிருக்கோம். இன்னும் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் விஷஸ். தேங்க்யூ. பாருங்கள், கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே பெயிண்ட் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். நீங்கள் எப்படி வேணாலும் இதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஸோ இனி வரப்போகிற எபிசோட்ஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் நாங்கள் எப்படி கேக்கில் உபயோகப்படுத்த போகிறோன்றதை நாங்கள் பார்ப்போம். அதுவரை எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் கூடிய விரைவில் சந்திப்போம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த எபிசோடை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.